ப்ரோ இன்னைக்கு காலையிலே தரமான ஒரு சம்பவத்தை பார்த்து விட்டேன். என்னங்கிறத வீடியோவில் பார்ப்போம். ப்ரோ இன்னும் 11 நாளில் மசில் பண்ணோம். இல்லை நான் மட்டும் நிற்கணுங்கிற சீரீஸில் இன்னைக்கு 4 5 என்னடா அவன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு ரெஸ்ட்டு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச்லாம் மட்டும் தான் பண்ணேன். அப்புறம் நானே ஃபுல்லாக ஸ்ட்ரெச்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இப்போ போகிற வழியிலே ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இன்னைக்கு தேவையான கொண்டைகளெல்லாம் ஊற வச்சுட்டு ஒரு தரமான சம்பவம் இதான். என்னால் இப்படி உட்காந்துருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. நானும் எப்பயும் போல் ப்ரோட்டீன் ஷேக்கு போடலான்ட்டு பால்லாம் ஊற்றிட்டேன். பால்லாம் ஊற்றி பாதாம் முந்திரி எல்லாமே போட்டுட்டு தூக்கி தான் வச்சேன். இவ்வளோதான், தம்பி பிளாஸ்ட் ஆகிட்டா. அப்படி மேலே ஃபுல்லாக நாஸ்டி ஆகிடுச்சு. சரி நானும் ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ளீன் பண்ணிட்டு காலையிலே ஒரு சோதனை ஆகிடுச்சு. சரி நானும் காலேஜுக்கு சாப்பாடுலாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இன்னும் 20 நிமிஷத்தில் காலேஜுக்கு போகணும். இப்போ தான் நான் ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருக்கேன். மணி இப்போயே 9:15 ஆகிடுச்சு. அப்புறம் நானும் எப்படியோ ஒரு வழியாக காலேஜுக்கு வந்துட்டேன். கரெக்டாக மணி ஒரு 9:30-9:35 இருக்கும். எப்படியோ உள்ளே வந்துட்டேன். அப்புறம் மதிய விடிய வேலையில் பக்காவாக பழைய சாதம் காலைல பேக் பண்ணது, அது கூடயே ஒரு 3 முட்டையும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் காலேஜ் நாங்கள் எங்கே சுற்றிட்டு கடைசியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பக்காவாக காலைல ஊற வச்ச கொண்டைக்கடலை முடிச்சாச்சு. அப்புறம் நைட்டுக்கு நானும் சப்பாத்தி போட்டேன். சப்பாத்தி போட்டு சிக்கன் செஞ்சேன். அந்த சிக்கன் ரெசிபி யாருக்காச்சும் வேணால் கமெண்ட்டில் ரெசிபின்னு போடுங்க. அதிகமாக கமெண்ட் வந்துட்டா வேணா பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி சிக்கனும் சப்பாத்தி பண்ணிட்டு இன்றைக்கான வேலையை முடிச்சாச்சு. ஸோ நன்றி.